இதுதான் மகேந்திராவோட கார் ஆடியோ சிஸ்டம். ஸோ இதை வந்து ஸ்டாக் மியூசிக் சிஸ்டம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இருக்க லேட்டஸ்ட்டுக்கு வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி ஹேண்டில் பண்ணிக்கலாம், டேரெக்டாக ப்ளக்இன் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. சிடி பிளேயர் உள்ளே வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரேடியோ சிஸ்டம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பல விஷயங்களை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். எல்லா ஸ்க்ரூஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கர டைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சிருந்தது. ஆக்சுவலாக இதை நாங்கள் ரெக்கவர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க. அந்த கார் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தரையாக புதைஞ்சிருச்சு. மேபி ஏதோ ஃப்ளட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளட்டில் தப்பிச்சது இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த அவுட்ரேஜ் எடுத்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் வந்து பிடிச்சிருக்கும். இதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நாபை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே, பட்டன் சிஸ்டம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நீங்கள் ஸ்க்ரூஸ் வந்து அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சேஸை தனியாக எடுக்க முடியும், அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சேஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கூலன்ட் சிஸ்டத்தை நம்ம எடுக்கணும். இந்த சைடில் பார்த்தீங்களா, இதுதான் கூலன்ட் சிஸ்டமே. அதாவது கார் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வென்டிலேஷனோட இதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது மூலியமா இந்த ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓவர் ஹீட் ஆகாது. இந்த ஃபின்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கூலண்ட்டாக வச்சுருக்கும். இந்த ஃபின்ஸை நீங்கள் பைக்கில் அதிகமாக பார்க்கலாம். இன்ஜின் கூட பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்களா அது. அதே நேரத்தில் பழைய டிவிஎஸ் 50 இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது ஃபின்ஸ் இன்ஜின் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் பண்ணுவாங்க. இன்ஜின் ஆகட்டும் சிஸ்டம் ஆகட்டும் ரெண்டையுமே கூல் பண்ணுறது இந்த வகையான ஆப்ஷன் தான். இந்த சிப்பை தான் மோஸ்ட்லி வந்து கூல் பண்ணும். இதுதான் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இப்போ சைடில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, பேக்கில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். பல இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆடியோ சிஸ்டமே இப்போ வர்றதில்ல. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிப்செட்டுக்கு மாறினால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலான ஓவர் ரைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதே ஒன்று இல்லவே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபையான சிஸ்டமும் இல்லை. ஜஸ்ட்டு 2 விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அது எனக்கு என்னமோ பிடிக்கல. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிடி சிஸ்டம் இருக்கும். இது டிவிடியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பாட்டு கேட்கறதுக்கான எல்லா வகையான ஆப்ஷன்ஸும் இருக்கும். இதுக்கு பாட்டமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோக்கான சிஸ்டம் வச்சுருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பட்டன்ஸ், உங்களுக்கு தேவையான எஸ்டி கார்டு ஆட் பண்ணுறது, யூஎஸ்பி ஆட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இதை தனியாக பிரிச்சுட்டு செகண்டரி லேயரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எஃப்எம்கான சிஸ்டமே வச்சுருப்பாங்க. ஸோ சைடில் இருக்க எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக உள்ளே இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து ஃபின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்டையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே ஸ்க்ரூஸோட அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல்லிங் சிஸ்டம் மூலியமாக தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சர்க்யூட் போர்டு, டோட்டல் சர்க்யூட் போர்டு இதுதான். அதாவது ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த எல்லா வகையான நேவிகேஷன் பட்டன்ஸு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு, எல்லா வகையான ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்லேயே வந்துடும். இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாடி தான். எஸ், சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒரு இதிலே கொடுத்துருவாங்க. ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிப் இருக்கு இல்லையா, இந்த பின்னோட அட்டாச் ஆகும். இந்த பின்னோட அட்டாச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த பின்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சிருப்பாங்க. ரொம்ப பெரிய வயரிங்கோ எந்த வகையான விஷயமே இருக்காது. மகேந்திராவோட ஸ்பெஷலே இதுதான் சொல்ல முடியும். சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 2 வகையான சிஸ்டத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா சிடிக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ணுது. இந்த சிடியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புல் அவுட் பண்ண தேவையில்லை. ஒரு முறையும் சிடி டிரைவ் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் சிடியே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இதில் வந்து மோட்டார் மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஒரு சிப் செட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பவரை கொடுக்கறதுக்கு இந்த 2 விஷயங்கள் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஃப்எம் ரேடியோ அண்ட் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டமே. ஓவர் ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு கனெக்ட் பண்ணுற எல்லா ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு எமுலேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எமுலேட்டரை நீங்கள் ஓல்டஸ்டான டியூப் டிவிஸில் பார்த்துருக்கலாம். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் எண்டை வந்து பிரிச்சிடலாம். பேக் எண்டை பிரிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க இன்டெப்த்தான ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா சிப்செட்டை வந்து நம்மளால் தனியாக எடுக்க முடியும். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அவுட்டர் லேயர் கொடுத்துருப்பாங்க. மேபி வாட்டராலேயோ சின்ன சின்ன விஷயங்களாலேயோ டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. அண்ட் இந்த ஸ்க்ரூஸையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ சிப்செட் எடுத்து காமிக்கிறேன். சிப்செட்டை வந்து பிரித்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மல்டிபிளான ஸ்க்ரூஸ் இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வயரிங்கில் ஆண்டனா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனாவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த பாடியில் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன இடங்களை பற்ற வச்சுருப்பாங்க. இது ஒரு ஆண்டனாவை ஒர்க் ஆகும். இது உங்கள் காரோட டேரெக்டாக கனெக்ட் ஆகுது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா லோயர் ஆண்டனாவையோ இல்லை நம்மளோட பேக் எண்டுக்கான வந்து கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதுலேயே ஆண்டனா சிஸ்டம்லாம் வந்தது. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க.
அண்ட் இந்த இடங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான எமுலேட்டர்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூஸ் பிளக்னு சொல்லுவாங்க. டோட்டல் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் இயங்கிட்டு இருக்கும். இந்த ஃபியூஸ் பிளக்கை பிடுங்கிட்டோம் அப்படின்னா ஓகே ஆகாது. மேபி ஹையர் பவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் பிளக்கை பிடுங்கினா கூட நமக்கு வந்து பெரிய டேமேஜ் ஏற்படாது. ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இவ்வளோ தான் உள்ள இந்த சிஸ்டம்ஸே. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க. நான் தனியாக அதையுமே மேக் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.